மோசே எழுதின நியாயப்பிரமாணம். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலருடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. யோவான் 1:17. தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் சந்ததியாருக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொறுப்பு மோசேயினிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய பிள்ளைகளாகிய பின் சந்ததியாருக்கும் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொறுப்பு மோசேயினிடத்திலேயே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தன்னிடத்தில் ஒப்புவித்த ஊழியத்தை மோசே உண்மையாய் நிறைவேற்றுகிறார். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதுகிறார். நியாயப்பிரமாணத்தை தங்கள் செவிகளால் கேட்கிறவர்கள் அதன் வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியுமாக தியானித்து பார்க்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ஜனங்கள் தங்களுடைய மனதிலே ஞாபகப்படுத்த வேண்டும், அதை நினைத்து பார்க்க வேண்டும். மோசே நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை தன்னுடைய காலத்தில் உள்ள இஸ்ரவேல் புத்திரருக்கும் ஒப்புக் கொடுக்கிறார், அவர்களுடைய பின் சந்ததியாருக்கும் ஒப்புக் கொடுக்கிறார். மோசே எழுதின நியாயப்பிரமாணத்தின் மூலமாக புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய தெய்வீக காரியங்களும் அவருடைய மகத்துவங்களும் மோசேயின் பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயின் பிரமாணம் நமக்கு பிரசங்கிக்கப்படுவதன் மூலமாக நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஏராளமாய் பெற்றிருக்கிறோம். விசுவாசம் கேள்வியினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதன் மூலமாகவும் வருகிறது. கர்த்தர் மோசேயின் பிரமாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது போல இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட பின்பு காலதாமதமில்லாமல் சுவிசேஷ வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருடைய கிருபையினால் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எழுதப்பட்டதினால் சுவிசேஷ வார்த்தைகள் உலகத்தின் கடைசி பரியந்தமும் கடந்து வந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் எழுத்து வடிவிலே எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை ஆசாரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கிறார். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லோருக்கும் ஒப்புவிக்கிறார். இஸ்ரவேலின் ஊழியக்காரர்கள் தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தைகளை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை பாதுகாத்து அடுத்த சந்ததியாருக்கு கடந்து வர செய்ய வேண்டும். மோசே நியாயப்பிரமாணத்தை எழுதியது மாத்திரமல்ல, தான் எழுதின அதிகாரப்பூர்வமான பதிப்பை ஆசாரியரிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த புஸ்தகத்தை கர்த்தருடைய பெட்டியின் பக்கத்திலே வைக்குமாறு சொல்லுகிறார். நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாய் இருக்கும். மோசேயினால் எழுதப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அநேகர் எழுதி பிரதி எடுத்திருப்பார்கள். அந்த பிரதிகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வைக்கப்பட்டிருக்கிற மோசே தன் கைப்பட எழுதின மூல புஸ்தகம் பிரயோஜனமாய் இருக்கிறது. மோசே எழுதின நியாயப்பிரமாணம் அதிகாரப்பூர்வமானது. மற்றவர்கள் அந்த புஸ்தகத்தை பார்த்து எழுதினவை அனைத்துமே பிரதிகளாகும். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை ஆசாரியருக்கும் மூப்பருக்கும் ஒப்புவித்து அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில்
உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லோரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லோரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய் என்று மோசே கட்டளையிடுகிறார். ஒவ்வொரு 7ஆம் வருஷமும் விடுதலையின் வருஷமாகும். அந்த வருஷத்தில் வேலைக்காரர்கள் விடுவிக்கப்படுவார்கள். நிலம் உழாமல் விட்டு வைக்கப்படும். இந்த ஓய்வு வருஷத்தை ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை 7 வருஷத்திற்கு ஒரு தரம் இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் முன்பாக வாசிக்க வேண்டும். நியாயப்பிரமாண புஸ்தகம் இஸ்ரவேல் சபையாருக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட ஒரு சில சம்பவங்களை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: கானான் தேசத்தை சுதந்திரித்த போது நியாயப்பிரமாணம் முதல் முறையாக வாசிக்கப்பட்டது. இதற்கு 661 வருஷங்களுக்கு பின்பு யோசபாத் ஆசாரியர்களையும் லேவியரையும் இஸ்ரவேல் தேசம் அனைத்திலும் நியாயப்பிரமாணத்தை கற்பித்து கொடுக்க சொன்னான். இதற்கு 280 வருஷங்களுக்கு பின்பு யோசியா நியாயப்பிரமாணத்தை கண்டுபிடித்து இஸ்ரவேலர் எல்லோருக்கும் வாசிக்குமாறு கூறினான். இதற்கு 300 வருஷங்களுக்கு பின்பு நியாயப்பிரமாணம் மறுபடியும் வாசிக்கப்பட்டது. இஸ்ரவேல் சபையாருக்கு முன்பாக நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிப்பதற்கான காரணங்கள்: ஜனங்கள் அதை கேட்க வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும், நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க வேண்டும், அவர்கள் பிள்ளைகளும் நியாயப்பிரமாணத்தை கேட்க வேண்டும், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வேண்டும். மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமைக்கிற லேவி புத்திரரான ஆசாரியரையும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லோரையும் நோக்கி, புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் சபையார் மத்தியிலே மோசேயின் நியாயப்பிரமாணம் 7 வருஷத்திற்கு ஒரு தரம் விடுதலையின் வருஷத்தில் வாசிக்கப்படுகிறது. ஆனாலும் பக்தியுள்ள யூதர்கள் தங்கள் குடும்பங்களிலே மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அன்றாடம் வாசிக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்து ஆதி திருச்சபைகளில் மோசேயின் நியாயப்பிரமாணம் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்பட்டது. மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான். அப்போஸ்தலர் 15:21. இஸ்ரவேல் புத்திரர் தனிப்பட்ட முறையில் தங்கள் குடும்பங்களிலும் ஜபாலயங்களிலும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை வாசித்தாலும் 7 வருஷத்திற்கு ஒரு தரம் விடுதலையின் வருஷத்தின் போது அதை வாசிப்பது இஸ்ரவேல் சபையாருக்கு மிகவும் விசேஷமானதாய் இருக்கிறது. அந்த பண்டிகை நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் கூடி வருவார்கள். அப்போது மோசேயின் நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டு அது மேன்மைப்படுத்தப்படுகிறது. யூதருக்கு விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷமும் மிகவும் முக்கியமான வருஷமாகும். இந்த வருஷத்தில் இஸ்ரவேல் தேசத்தின் நிலங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்கப்படும். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ஓய்வு வருஷத்தில் விவசாய வேலை எதுவும் இருக்காது. அவர்கள் 7ஆம் வருஷத்திலே ஓய்ந்திருக்கும் போது அவர்களுக்கு மோசேயின் பிரமாணத்தை கேட்பதற்கு அதிகமான நேரம் கிடைக்கும். ஓய்வு வருஷத்தின் போது வேலையாட்களும் அடிமைகளும் விடுவிக்கப்படுவார்கள். கடன்பட்ட தரித்திரருக்கெல்லாம் அவர்களுடைய கடன்கள் மன்னிக்கப்பட்டு தள்ளுபடி பண்ணப்படும். இந்த சிலாக்கியங்கள் எல்லாம் அவர்களுக்கு மோசேயினுடைய பிரமாணத்தின் மூலமாகவே கிடைத்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் விடுதலையின் வருஷமாகிய ஓய்வு வருஷத்திலே தங்கள் ஓய்வை சந்தோஷமாய் அனுபவிக்கும் போது மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மற்ற எல்லா பிரமாணங்களுக்கும் சந்தோஷமாய் கீழ்ப்படிவார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் இஸ்ரவேல் ஜனத்தார் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் கைக்கொள்வார்கள். தான் எழுதின நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படுவதன் மூலமாக இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று
மோசே எதிர்பார்க்கிறார். ஆகையினால் அவர் இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரான ஆசாரியரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தாருடைய கட்டுகளை மாத்திரமல்ல, லேவியருடைய கட்டுகளையும் அவிழ்த்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவருடைய ஊழியக்காரரின் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருப்பது கர்த்தருடைய தெய்வீக சித்தமாயிருக்கிறது. விடுதலையின் வருஷம் சுவிசேஷத்தின் கிருபைக்கு அடையாளமாயிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையின் வருஷத்தை கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்று அழைக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பும் ஆத்தும ரட்சிப்பும் கிடைத்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் மூலமாக விடுதலையின் வருஷத்திலே விடுவிக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாமோ கர்த்தருடைய அனுக்கிரக காலத்திலே இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். லூக்கா 1:74-75. மோசேயின் நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் சபையாருக்கு முன்பாக விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையிலே வாசிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கூடார பண்டிகையின் போது கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் வாசிக்க கேட்கும் போது இஸ்ரவேல் சபையாரின் சந்தோஷம் கர்த்தருக்குள் அதிகரிக்கும். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரல்களையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் எந்நாளும் மகிழ்ச்சியாய் இருங்கள். லேவியராகமம் 23:40. தன்னுடைய நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படும் போது அதை யாரெல்லாம் கேட்க வேண்டும் என்று மோசே இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் அவர்கள் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் மோசேயின் நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படுவதை கேட்க வேண்டும். பொதுவாக யூத மார்க்கத்தின் பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் போது இஸ்ரவேல் ஜனத்தாருடைய புருஷர்கள் மாத்திரமே எருசலேமில் உள்ள தேவாலயத்துக்கு போய் அங்கே கர்த்தருக்கு பண்டிகைகளை ஆசரிப்பார்கள். அவர்களுடைய ஸ்திரீகளும் பிள்ளைகளும் பண்டிகைகளை ஆசரிக்க எருசலேமுக்கு போக மாட்டார்கள். ஆனால் கூடார பண்டிகையை மாத்திரம் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய புருஷர்களும் அவர்களோடு அவர்களுடைய ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சேர்ந்து ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் கூடி வந்திருக்கிற கூடார பண்டிகையின் போது மோசே நியாயப்பிரமாணம் அவர்கள் எல்லோருக்கும் முன்பாக வாசிக்கப்படுகிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை யார் வாசிக்க வேண்டும் என்றும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை வாசிப்பதற்காக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பார். அவரே மோசேயின் நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வேண்டும். இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லோரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய் என்று மோசே இஸ்ரவேலிலே நியாயப்பிரமாணத்தை வாசிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு கட்டளை கொடுக்கிறார். மோசே இந்த கட்டளையை இஸ்ரவேலின் அதிபதியாகிய ஒருவருக்கு சொல்லி இருக்கலாம். பிற்காலத்தில் இஸ்ரவேலின் தலைவரான யோசுவா மோசேயின் நியாயப்பிரமாண வார்த்தைகள் அனைத்தையும் வாசித்தார். அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். யோசுவா 8:34-35. ராஜாக்களின் காலத்தில யோசியா ராஜா மோசேயின் நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் சபையாருக்கு முன்பாக வாசித்தார். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மூப்பரையெல்லாம் அழைப்பித்து கூடிவரச் செய்து, ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். 2 நாளாகமம் 34,
29:30. இஸ்ரவேல் ஜனத்தார் அந்நிய தேசத்து சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தபோது ஆசாரியனாகிய எஸ்ரா மோசேயின் நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் முன்பாக வாசித்தார். அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். நெகேமியா 8:2-3. இஸ்ரவேல் சபையாருக்கு முன்பாக மோசேயின் நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படுவதற்கு ஒரு முக்கியமான நோக்கம் உண்டு. மோசேயின் பிரமாணம் வாசிக்கப்படுவதை கேட்கிறவர்கள் எல்லோரும் அந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். மோசேயின் நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படும் போது அதை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு அவர்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரணத்திற்காகவே மோசேயின் பிரமாணம் இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் கேட்கும்படியாக அவர்களை கூட்டி அவர்கள் எல்லோருக்கும் முன்பாக வாசிக்கப்படுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அதை கற்றுக்கொண்டு கர்த்தரை பற்றிய அறிவிலே வளர்ச்சி பெற வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் அதிலே நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய புதிய சத்தியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். நாம் வேத வாக்கியங்களை அதிகமாய் கற்றுக்கொள்ளும் போது நாம் அதை பற்றி இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகமாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம்.